ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து vlog எடுக்கலை. நேற்று சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அதே மாதிரி கடலைக்கறி பண்ணிவிட்டு ஆப்பமும் இன்ஸ்டன்ட் இடியாப்பம் இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டாச்சு. இட்லி தோசைக்குமே கூட மாவுக்கு போட்டிருந்தேன். ஸோ அரிசி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன், உளுந்து சாப்பிட்டதுக்கப்புறமா போட்டேன், அதையும் இப்போ எடுத்துட்டேன். அப்படின்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்குது. இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு குக்கிங் கிளாஸும் இருக்குது. நான் வந்து ஒரு 10-20 டேஸ் வெளியே போகிறேன். அவரும் சிட்டட் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் அவராக தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். ஸோ கீக்கில் எனக்கு பேசிக் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த வத்தக்குழம்பு, தொக்கு, சட்னி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். லடாக் போனப்போ பார்த்திங்கன்னா 10-15 நாளைக்கு ஃப்ரீசரில் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு போனேன். இந்த தடவை அவ்வளோலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏரியா வந்து அந்த பக்கம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அவருக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் எப்படி வைக்கணுன்ட்டு. சிம்பிளாக சாம்பார், பேசிக்காக பேச்சுலர்ஸ் எல்லாம் செய்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு செய்கிற ஒரு சாம்பார் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அதுவும் இந்த குக்கர்லேயே. ஸோ கத்திரிக்காய், முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி, பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருந்தேன். அந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே வந்து சாதம் இந்த மாதிரி வச்சிடலான்னு, எப்படி ஆன் பண்ணணும், என்னென்ன செட்டிங்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் மறந்துடுவார் எப்படியுமே, திரும்ப ஃபோன் போட்டு கேட்பார், இருந்தாலும் கேட்டுப்பார் என்ன வேணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். எப்படியும் டெய்லி ஃபோன் வந்துடும், இது எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறதுன்னு. பாத்திரம்லாம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது முக்கால்வாசி. ஸோ அது எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லும் சொல்லியிருக்கேன். எங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற கடாய் இருக்குது, இந்த பக்கம் கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்தாருன்னா தள்ளி விட்டுருவாருன்னு அவருக்கு பேசிக்காக தேவையானதெல்லாம் ஸ்டவ்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து அந்த மாதிரி சாமான்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ தால் எப்படி வைக்கணும் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. பேசிக்காக தால், சாம்பார், ரசத்துக்குமே நான் பொடி அன்னைக்கு அரைச்சேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இவருக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் சமாளிச்சுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். எதற்கே ஹோட்டல்லாம் இருக்குது, தேவைப்பட்டால் வெளியில் கூட போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது குக்கர் வந்து முடியறதுக்குள்ளே கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்குது. எப்பயுமே பார்த்திங்கன்னா சோஃபா ஒரு 10-20 நாளைக்கு ஒரு தடவை தள்ளி அடியிலெல்லாம் வந்து பெருக்கணும், இல்லைனா வேக்யூம் கிளீனர் வந்து உள்ளே போகவே போகாது. அவ்வளோ டெட்டோட முடி, தூசி எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜன்னல் க்ளீனிங் இதெல்லாம் ஒவ்வொரு ரூமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஹால் க்ளீன் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நகட்டிட்டு மாப்பெல்லாம் போட்டு திருப்பியும் சோஃபாவை நகட்டி விடணும். தொடப்பம் போடுவேன், ஆனாலுமே அந்த அளவுக்கு உள்ளே இருக்க தூசிலாம் வராது. ஆனால் டெய்லியெல்லாம் நகட்டி இது பண்ண முடியாது இல்லையா, அதனால் 10-20 நாள் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் இந்த வேலைலாம் செய்வேன். எப்பயும் இதை செய்கிறப்ப வீடியோலாம் எடுக்கிறதில்ல. சரி இன்றைக்கி vlog எடுக்கிறோம், அப்படியே இதையும் காட்டிடலாம் அப்படின்னு. சோஃபாவுக்கு வந்து நாளைக்கு வேக்யூம் போட்டுக்கலான் இருக்கேன். எப்படியும் வந்து 10-15 நாள் கழித்து நான் தான் செய்யணும். அதனால் போகிறப்போ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலாம், வந்து வேலை கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி தான் இன்றைக்கி ஃபுல்லும் இந்த வேலை போயிட்டுருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா, இந்த மேகாலயா இஷ்யூ, நிறைய பேர் நான் வந்து அபியன்னும் இஷ்டப்பட்டால் கல்யாணம் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நிறைய பேர் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள எதுவுமே வற்புறுத்தக்கூடாது. அவங்களுக்குன்னு இஷ்டமாக இருந்தால் செஞ்சுக்கிட்டோம், இல்லைன்னா விட்டுறணும். ஸோ எல்லோரும் இப்படி பண்ணுவாங்கன்னு இல்லை, ஆனால் எந்த லெவலுக்கு போகிறாங்க பாருங்களேன். அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாமல் கொலை பண்ணுற அளவுக்கு கூட துணிஞ்சிடுறாங்க. உலகம் எங்கே தான் போகுதுன்னே தெரியல. ஸோ நம்மளும் நம்ம பசங்களுக்கு அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். அதனால் பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன ஏதுன்னெலாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பார்த்திங்களா எவ்வளோ தூசி இருக்குதுன்னு இதுக்கு கீழே. அதனால் மாப்பும் போட்டுடுறது, நல்லா இது பண்ணிவிட்டு வேக்யூம் போட்டுட்டு மாப் போட்டுட்டு பண்ணிட்டோம்னா மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். இது வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும் எனக்கு சோஃபா. சில பேருக்கு ஹைட்டு நல்லா ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த நம்ம ரோபோ வேக்யூம் வந்து உள்ளே போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். இது வந்து அடியிலெல்லாம் போகாது, தொடப்பம் விடுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எப்போயாவது ஒரு தடவை மந்த்லி ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், அந்த சைடு கைப்புள்ளியும் போட்டு விட்டுருந்தேன், அதுவுமே கூட இப்படி எப்படி சுற்றிட்டு இருந்ததா, சரின்னு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஹாலை முதல்ல முடிச்சுட்டு தான் உள்ளே போச்சு. ஸோ இப்போது அது எல்லாத்தையும் சோஃபாவெல்லாம் இருந்த இடத்துலையே நகட்டி விட்டுறலாம். கிச்சன்லேயுமே கூட கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது இன்றைக்கி. ஸ்டவ்வு கிட்டே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா அந்த டோர் இடுக்கில் பயங்கரமாக பிசுன்னு ஆகிடுச்சு. ஸோ அதையுமே கூட இன்றைக்கி கொஞ்சம் தொடச்சி விட்டுறலான் இருக்கேன். மற்ற இதெல்லாம் அந்த டால் யூனிட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். ஸோ அப்படியே ஒரு தடவை இந்த பக்கமும் மாப் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும். நான் வந்து சாட்டர்டே கிளம்புறேன் மத்தியானம்.
ஸோ அதனால் என்னென்ன ஓரளவுக்கு செஞ்சு வைக்க முடியுமோ அதை வந்து செஞ்சுட்டு பாக்கி அவரை சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போகிறேன். மாவு வந்து நிறையலாம் அரைச்சி வைக்கல. உதயம் பேக்கெட் கிடைக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து தோசைக்கு நல்லா தான் இருக்குது. தேங்காய் சட்னி சாம்பார்லாம் அவர் பண்ணிப்பார் இல்லையா, பொடி இருக்குது. கார சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் தேவைன்னா செஞ்சுப்பாங்க. இப்போது எண்ணெய் பாட்டிலும் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அதையுமே கூட ரீஃபில் பண்ணிடலான்னு. இது 1 லிட்டர் அவருக்கு தாராளமாக போதும் 10-15 நாளைக்கு. நல்லெண்ணெய் நேற்று குழம்பு சட்னி எல்லாம் பண்ணதில் 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் நேற்று காலி பண்ணிட்டேன். வத்த குழம்புக்கு ஒரு 1/4 லிட்டரும், சட்னிக்கு அப்புறம் பொடி வச்சு சாப்பிடாததுன்னு நேற்று ஃபுல்லுமே காலி ஆகிடுச்சு. ஸோ அந்த பாட்டிலையுமே கூட ரீஃபில் பண்ணி விட்டுறணும். பேக்கிங் வந்து இனிமேல் தான் பண்ணணும். ஸோ சிட்டு டெட்டு 3 பேரும் எப்படி சமாளிப்பாங்களோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. 3 தடவை லே போயிருந்தப்போ ஹவுஸ் ஹெல்ப் வந்துட்டு இருந்தாங்க. அதனால் டெய்லி வந்து வீடு பெருக்கி பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு போவாங்க. இந்த தடவை ஹெல்ப் இல்லை பார்த்தீங்களா, ஸோ அதனால் அவரை தான் பார்க்கணும். அந்தளவுக்கு க்ளீனாலாம் வச்சுக்க மாட்டார். ஸோ இப்போயே மனசை திடப்படுத்திட்டு தான் போகிறேன். வந்து ஃபுல் வேலை இருக்கும், எப்படியும் 2 நாளைக்கு க்ளீனிங் வேலை. ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், தண்ணியெலாம் பிடிச்சிங்கன்னா உடனே துடைச்சிருங்கன்னு. இல்லைனா அப்படியே வெள்ளையாக லேயராக படியுது. உப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் வந்து நல்லா உப்பு படிஞ்சிருது. ஸோ இந்த கேப்பில் தான் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கர எண்ணெய் பிசுக்காக இருக்குது. ஸோ அதையும் கையோட உள்ள ஷெல்ஃபுக்குள்ளே கூட ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. இந்த கேப்பில் தான் வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு, ப்ளஸ் ஹேண்டில் வந்து எப்பயுமே பிசுன்னு ஆகிடும். ஸோ அதையும் வந்து ஓரளவுக்கு துடைச்சிட்டு இந்த பக்கம் பிளாட்ஃபார்மையும் துடைச்சிட்டேன் அப்படின்னா இந்த க்ளீனிங் வேலை இதோட முடியும். ஸோ வீடியோலாம் எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப தான் பார்த்திங்கன்னா அகமதாபாத்லேருந்து லண்டன் போகிற ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிட்டு. ஐயோ எவ்வளோ கஷ்டம் இல்லை, எத்தனை பேர் அப்படியே இறந்து போயிட்டாங்க. ப்ளஸ் அது போய் கிராஷ் ஆனதை விட மெடிக்கல் காலேஜோட இதான் டைனிங் ஹாலாம், அதுலேயும் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் எப்படி இருக்கும், எல்லார் ஆத்மாவும் சாந்தி அடைய வேண்டிக்கலாம். எதில் போனாலும் இப்போல்லாம் பயமாக தான் இருக்குது. ஃப்ளைட்டில் போகணுன்னாலும் பயம், ட்ரெயின் இதெல்லாமே. ஏன் இந்த மாதிரி அடிக்கடி, அதாவது இந்த போயிங் தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகிற மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் வந்து ஃப்ளைட்டில் தான் போகிறேன். எனக்கு அதுவும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ அதுக்குன்னு ஒன்றானா எல்லாம் அப்படியேவா ஆகிடும். அதனால் பயம்லாம் இல்லாமல் போயிட்டு வரணும். ஸோ ஸ்டவ்வையும் அப்படியே கையோட க்ளீன் பண்ணி விட்டுறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பொரியல்லாம் பண்ணலை, வெறும் ஆம்லெட் தான். சாம்பார் வச்சுருக்கேன் இல்லையா, தயிர் இருக்குது. ஸோ மத்தியானம் வச்சா கடலைக்கறியுமே கூட இருக்குது. அதனால் அப்பளம் பொரிச்சிட்டு ஆம்லெட் பெப்பர் போட்டுக்கலாம் அப்படின்னு சிம்பிளான இன்றைக்கி லஞ்சு. ஸோ ஒரு இடத்துல கை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், க்ளீனிங்னு எவ்வளோ வேலை வந்துடுது ஒன்றுக்கு முன்னாடி. ஸோ இந்த வேலையெல்லாம் முடியறதுக்குள்ளே நமக்கு குக்கர் ஆஃப் ஆகி ஸ்டீமும் நல்லா போயிடுச்சு. ஸோ இது எடுக்கிறதுக்குமே அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள், ஒழுங்காக எடுக்க வரல. இடுக்கி வைக்கிறதுக்கு கேப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், வளைவு இருக்க பக்கம் உள்ளே வரா மாதிரி வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது நான் எடுக்கிறேன். அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார். சரி வை நானே இன்னொரு தடவை எடுக்கிறேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக பருப்பு சொல்லியிருக்கேன், பாசிப்பருப்பு வச்சுக்கலாம், துவரம்பருப்பு கடைஞ்சிக்கலாம், சாம்பார் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு 2-3 கிரேவி ஒரு நாள் வச்சு அவர் 2 நாள் வச்சு சாப்பிடுவார், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ சாம்பார் வந்து நார்மலாக நம்ம இப்படி பண்ண மாட்டோம். இது வந்து 1 பாட் சாம்பார் தான். கடைன்னு பேச்சுலர்ஸ் எல்லாம் செய்கிற மாதிரியான ஒரு இது. முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டிருந்தேன், அதெல்லாம் குழஞ்சிருச்சு ஓரளவுக்கு. ஸோ தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன் பருப்பு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு சாட் மோடில் வச்சுருக்கேன். இது நல்லா இப்போ கொதிக்கணும். அந்த பக்கம் தாளிப்புமே கூட ரெடி பண்ணிட்டேன். புளி வந்து கரைச்சி ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா ஃப்ரீசரில். திருப்பியும் வத்த குழம்பு வைக்கிறப்ப கொஞ்சம் புளி வந்து இந்த மாதிரி கரைச்சதை திருப்பியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், மிளகாய் வத்தல் தாளிச்சாச்சு. அவ்வளோதான். நல்லா ஒரு தடவை கொதிச்சுது அப்படின்னா சாம்பார் ரெடி. மல்லி இலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி நம்ம குக்கிங் கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சாம்பார் பாருங்க கமன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாக்கி இருக்க இந்த புளியும் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சது. ஸோ இந்த புளி பார்த்திங்கன்னா நார்மல் தான். கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இந்த மாதிரி நம்ம ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டோம்னா போதும். கொதிக்கெல்லாம் வைக்க வேண்டாம். அப்படியே தேவையான க்யூப்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு ரெசிபி அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நேற்று கரைச்சப்போ காட்ட மறந்துட்டேன். நார்மலாக நீங்கள் வீட்டில் திக்காக கரைச்சிட்டு வடிகட்டி இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் செட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.